ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு மீஷோவில் வந்த ஆர்டர்ஸை பேக்கிங் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆர்டர்ஸும் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் லேபிள் டவுன்லோட் பண்ணிவிட்டு போய் நெட் சென்டரில் மொத்தமாக லேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி 23 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதில் 9 லேபிள் தான் இப்போதைக்கு டவுன்லோட் ஆச்சு. இப்போ மீஷோவில் வந்துட்டு ஒரு 30 ஆர்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரக் ஆகிடும். ஒரு 10 ஆர்டர்ஸ் 5 ஆர்டர்ஸ் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேபிள் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு டிப்பு, நைட்டு 12 o'clock மேலே டவுன்லோட் பண்ணோன்னா டோட்டலாக ஆகிடும். நேற்று நான் பண்ணலை. ஸோ இன்றைக்கி 9 ஆர்டர்ஸ் மட்டும் டவுன்லோட் ஆச்சு. அது மட்டும் போயிட்டு நம்மக்கிட்ட பிரிண்டர் கிடையாது இப்போதைக்கு. நம்ம இந்த பிஸ்னஸ் நம்பி பிரிண்டர் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக ஆர்டர்ஸ் வருமா என்ன அப்படின்ற ஒரு டவுட்னாலே நான் இன்னும் வாங்கலை. ஸோ போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 50 rupees ஒரு லேபிளுக்கு வந்துட்டு 5 rupees ஆகுது. ஸோ 9 லேபிள் வந்து 45 rupees ஆச்சு. லேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் கொரியர் கவர் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். செல்லர் டேப் போட்டு ஒட்டிட்டு, இந்த டைப் கொரியர் கவர் வாங்காதீங்க. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த கவர்லேயே லேபிள் வைக்கிறதுக்கு ஒரு கவர் சேர்ந்து வரும். அந்த மாடலில் வாங்கிக்கோங்க. பபுள் ரேப் கவர் வந்துட்டு நேற்று நான் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸு ஈஸியாக ப்ரோக்கன் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பபுள் ரேப் கவர் வச்சுருக்கோம். அதில் வலையில் வந்துட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு செல்லர் டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொரியர் கவரில் வச்சு பேக் பண்ணுவோம். ஒரு ஆர்டருமே ரொம்ப சேஃப்டியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வருது. ஸோ ஒரு ஆர்டருமே பத்திரமா போய் சேரணும் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு. எல்லாமே வந்துட்டு கிளாஸ் வலையெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு 80 ப்ராடக்ட்ஸ் கிட்ட பண்ணிவிட்டு அதில் இந்த ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வந்துட்டு இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதையே நிறைய வாங்கி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் நம்ம உடனே பேக் பண்ணிடுறோம். 2.4 2.6 தான் அதிகமான ஆர்டர்ஸு. உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே சிம்பிளாக ரொம்ப கஷ்டப்படாமல் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இ-காமர்ஸ் ஃபீல்டை சூஸ் பண்ணலாம். வித் ஜிஎஸ்டி, வித்தவுட் ஜிஎஸ்டி. மீஷோவில் மட்டும் வித்தவுட் ஜிஎஸ்டி. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் பண்ணணும் அப்படின்னா மஸ்ட்டு ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நமக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியலையோ எது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மீஷோவில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஜிஎஸ்டி எப்படி எடுக்கிறது, மந்த்லி எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே 1 by 1 நான் உங்களுக்கு வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த பிங்க் கலர் தான் நம்மக்கிட்ட ரொம்ப ஹாட் செல்லிங்காக போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மட்டும் நமக்கு 30 ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலுமே நமக்கு ஒரு நாளைக்கு 15 ஆர்டர்ஸ் கிட்ட வரும். இன்னும் ஒரு 10 ஆர்டர்ஸ் கிட்ட நான் அக்செப்ட் பண்ணாமலே வச்சுருக்கேன். ஏன்னா மீஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அக்செப்ட் பண்ணாதது எல்லாம் கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆர்டர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஷிப் பண்ணிவிடுவோம். ஷிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெண்டிங்கில் தான் வச்சுருக்கேன். இப்படி தான் நமக்கு ஆர்டரை நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். மீஷோ டேப்பில் ஃபஸ்ட்டு பெண்டிங்னு ஆர்டர் காட்டும். ரிசீவ் ஆனதும் இது வரைக்கும் 3 நைட்டிஸும் அப்புறம் ஒரு 20 பேங்கிள்ஸ் கிட்ட பேங்கிள்ஸும் கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட 2.2 அப்படின்ற சைஸ்லேருந்தே நம்மக்கிட்ட எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதிகமாக மல்டி கலர் பேங்கிளும் இந்த பிங்க்கு அப்புறம் லைட் ஷேடில் பர்பிள் கலரும் அதிகமாக போகுது நம்மக்கிட்ட. நான் அந்த பர்பிள் கலருமே காட்டுறேன். நம்ம வந்துட்டு ரெயின் ட்ராப் பேங்கிள் 90 rupees தான் டசனே கொடுத்துட்ருக்கோம். வேறு எங்கேயுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்காது. நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்மக்கிட்ட சிங்கிள் டசன்லேருந்தே உங்கள் வார்ட்ரோப்பில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எல்லா கலர்ஸும் நீங்கள் half டசன் கூட வாங்கிக்கலாம். எல்லாமே அவைலபிள் நம்மக்கிட்ட. எல்லாமே கஸ்டமைசேஷன். இதுக்கு சில்க் த்ரெட் பேங்கிள் வச்சு பார்டர் பேங்கிளும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய வேஸ் வந்துட்டு நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். கட்டப்பை ஸ்டிச் பண்ணுறது, ஜூட் பேக் ஸ்டிச் பண்ணுறது, பவுச் ஸ்டிச் பண்ணுறது, இ-காமர்ஸ், அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர், அப்புறம் மளிகை கடை. ஸோ சின்ன நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹோம் பேக்கிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ப்ரௌனிஸும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாலும் அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிளிப்பு, நெக் செட் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நான் அதனுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே போடுறேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் மட்டுமே நம்ம சேல் பண்ணுறோம். எல்லாமே பிலோ 300, பிலோ 200, 100க்குள்ளே, 140க்குள்ளே அந்த மாதிரி நிறைய நெக் செட்ஸ் இப்போது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு
சேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிசைன்ஸ் சென்ட் பண்ணுறேன். கவரிங் நகையிலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வளையல், நெக் செட் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு சிதம்பரத்துலேருந்து தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸு பர்ஃபெக்டாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, மீஷோவில் நிறைய ஸ்கேம் நடக்குது, நிறைய ரிட்டர்ன்ஸ் வருது, நிறைய லாஸ் ஆகுதுன்னு. எல்லாமே நடக்கும், எல்லாமே எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயந்தான். ஒரு பிஸ்னஸ்னு இருக்கும்போது நம்ம வந்துட்டு ரைட் சைடு மட்டும் காட்ட முடியாது, ராங் சைடும் காட்டணும். ப்ராஃபிட் மட்டும் அக்செப்ட் பண்ண முடியாது, லாஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப லோ மார்ஜின் தான் வச்சு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேஜ்க்கு ரிவ்யூஸ் வரட்டும், ஆர்டர்ஸ் வரட்டும் அப்படின்ற ரீசன்னால். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன பிஸ்னஸ், ஒரு சின்ன லாபம் நம்ம கையிலேருந்து நம்ம செலவு பண்ணும்போது அதனோட ஹாப்பினஸ்ஸே வேறு தான். ஹஸ்பண்ட் கிட்டே கேட்காம, நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி அப்பா அம்மா கிட்டே கேட்காம நமக்கு தேவையானதை நம்ம ஏன் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் இல்லையா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நானும் 2 பேபிஸ் வச்சுருக்கேன். ஸ்கூல் போகிற சில்ட்ரன்ஸ் தான், ரொம்ப குட்டி வயசு தான். எல்லாமே மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் உங்கள் கையால் ஒரு ஏர்னிங்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கஷ்டமாகவே தெரியாது. ஸோ ஷுவராக டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் ஷேர் பண்ணுறேன். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பெண்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி எல்லாருமே முன்னேறது தான் முக்கியம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.